எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் வந்ததுனால தான் மற்றவர்கள் வந்து அப்படி தூங்கிட்டு தான் முடிச்சுட்டாங்க. பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு கண்ணா பின்னான்னு போகுது. பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டா கூட திருச்சியில் வந்து ஒரு இளநீ வச்சுட்டு தொண்டை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இளநீ வாங்கி குடிக்கிறாரு. அது யாராவது பண்ணுவாங்க தலைவராது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1008 செக்கப் இருக்கிறது தான் அடுத்து குடிக்க முடியும். பட் அங்கே பண்ணுறாரு. ஸோ ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ். இப்போ மக்களோட பக்கமாக இறங்கிட்டார். திருச்சியில் சபையில் போகும்போது ஒரு கப்பல்ஸ் பைக்கில் கிளம்பு கூட இறங்கிட்டார். அவர் ஜனநாயகம் முடக்க பார்த்தா அடிக்க எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து வார்த்தையை வர வைக்கும். நான் தலைவா படத்துக்கு கொடுத்தாரு, குரல் கொடுத்தாரு, சர்க்காருக்கு உருவாச்சு. பட் அன்னைக்கு ஒரு நடிகராக இருந்தார், சமாளிச்சாரு, வெளில வந்து இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவராக மாதிரி இருக்கும்போது இவருடைய வாய்ஸ் அதிகமாக. ஜனநாயகன் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுங்களேன், தென் மாநிலத்தில் நீங்கள் எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அந்த மண்ணுடைய வாசனையே வேற, மக்களுடைய அன்பே வேற. திருநெல்வேலி தெரிவிக்க விட்டார் பார்த்தீங்களா? திருச்செந்தூரில் சூரசமூகம் நடக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கப்போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. விஜய் பற்றிய விஷயங்கள் தான். தாவேகா வந்து எந்த நிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த நிலையில் தாவேகா? அதாவது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில். நான் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்த 2 வருஷத்துலேயே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. பட் செகண்ட் இடத்துல இப்போ நிற்கிறாங்க. குடியுள்ள மக்கள் மனசு வச்சாங்கன்னா ஃபஸ்ட் இடத்துக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள், மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை காமிச்சிருக்காரு. விஜய் வந்ததுனால தான் மற்றவர்கள் வந்து அப்படி தூங்கிட்டு தான் முடிச்சுட்டாங்க. ஐயோ, மக்களுக்கு எதாவது பண்ணணுமே, பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு கண்ணா பின்னான்னு போகுது. பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டா கூட அவர் அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கார். மக்களும் கடந்து போகிறாங்க. இப்போ விஜயை நீங்கள் வந்து விமர்சனங்களை வச்சு கண்ணா பின்னான்னு அசிங்கமாக பேசினாலும் சரி, அருவருப்பாக பேசினாலும் சரி, எங்கே தட்டினாலும் சரி, இந்த பட்டத்திட்ட வயிற மாதிரி அவர் ஜொலிச்சுக்கிட்டே போகிறார் மக்கள் மத்தியில். ஸோ அவர் இருக்கிறதுக்கு அந்த கிரேஸ் அதிகமாகிட்டு தான் போய் தவிர இறங்க முடியல. இறக்கிறதுக்கு பார்க்குறாங்க, இன்னும் ஏறுது. நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்காக போகுது. அந்த மக்களுக்கும் எனக்குள் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை யாருனாலையுமே உடைக்க முடியாது. அது சிமெண்ட்டுனால் உருவாக்கின பாலம் கிடையாது, இரும்புனால் உருவாக்கின பாலமும் கிடையாது, அன்பால் உருவான ஒரு என்ன சொல்றது பாலம் அது. ஸோ அதை நீ யாரும் உடைக்கவே முடியாது. அப்புறம் அந்த எமோஷன் சொல்ல வர்றாரு. அங்கே வந்து இப்போது இன்றைக்கும் கண்கள் அதை பார்க்க முடியுது. அந்த எமோஷனல் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணுகள் வந்து. பட் விஜயை வந்து ஒரு புது விஜயை தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அவர் ஷூட்டிங்கில் பார்க்கும்போதோ, அவர்கிட்ட பேசும்போதோ, இன்டர்வியூ எடுக்கும்போதோ பார்த்தோம்னா அந்த விஜய் வேறு, இந்த விஜய் வேறு. நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி போயிருங்கன்னு நம்ம நிறைய இதில் நம்ம இதில் பேசியிருக்கோம். இப்போ இறங்கிட்டார். ஒரு 5 வயசு பையனை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறாரு. கிட்டாரை கொடுக்க வாங்கி அடிக்கிறார். திருச்சியில் வந்து ஒரு இளநீ வச்சுட்டு தொண்டை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இளநீ வாங்கி குடிக்கிறாரு. அது யாராவது பண்ணுவாங்க தலைவராது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1008 செக்கப் இருக்கிறது தான் அடுத்து குடிக்க முடியும். பட் அங்கே பண்ணுறாரு. ஸோ ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ். இப்போ மக்களோட பக்கமாக இறங்கிட்டார். திருச்சியில் சபையில் போகும்போது ஒரு கப்பல்ஸ் பைக்கில் கிளம்பு கூட இறங்கிட்டார் அவர். பட் அங்கே நம்ம ஏற்கனவே சொன்னது தான், உங்களை இறங்கி பார்க்க வரும்போது திடீர்னு ஒரு 100 பேர் ரசிகன்ற பொருளில் சூழ்ந்து விஜய் சூழ்ந்தானே என்ன பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ பாதுகாப்பில் மீறி உங்களை நம்பி, மக்களை நம்பி மட்டுமே நான் இறங்கிட்டேன். ஓகே, உங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லை. மக்கள் பணத்தை ஏமாத்துறவங்க வேற, அதை நான் ஒழிக்கிறது தான் நான் வந்திருக்கேன். வாக்கு கேட்குறது அதுக்கு தான். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. இங்கே பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், வாழ்க்கையில் உயர்வு வேணும், விவசாய மீனவர்களுக்கு நிறைய பண்ணணும் போது. ஸோ அந்த விஷயங்கள் இங்கே ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படும் போது மேடைக்கு மேடை அவருடைய குரல் ஓங்கி ஒழிச்சிட்ருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அந்த இடத்துல இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு 2வது இடத்துல இருக்கார். ஏப்ரல் 23 மக்கள் மனசு வச்சாங்கன்னா முதல் இடத்துக்கு தள்ளலாம். ஓகே. ஸோ அண்டு மே 4ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். பட் எப்படி மக்கள் திரும்ப கொடுக்க போகிறான்னு இல்லை. ஆனால் இருக்கிற அத்தனை கட்சிகளையுமே இந்திய அரசியலே மிரட்டி இருக்கார் அப்படின்னு தான் சுருக்கமாக சொல்லுவோம். ஓகே, திருநெல்வேலியில் கர்ஜித்த விஜய் அப்படின்னு தான் சார் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து போராடக்கூடிய இடங்கள் எல்லாமே தன்வசம் ஆக்கிடுவார். ஒரு மாதிரியான ஸ்பீச் இருக்கும். இப்போ நாளடைவில் பார்க்கும்பொழுது நம்மளே இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம், ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாரு அப்படின்ற விஷயம். இந்த பக்குவமானது ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. இன்னைக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்னவா இருக்கும் சார்? தொடர்ந்து இந்த அவதூறுகள் அப்படின்றதும் என்னை சார்ந்திருக்கவங்களை வச்சு அவதூறு பரப்புனாங்க, ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதான வேதனைக்குரிய விஷயங்க. அந்த வழி இருக்கு இல்லையா, குடும்பத்தை வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறது வந்து எப்படி நம்ம சொல்கிறதுனே தெரியலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் பிடிக்காதவங்க விமர்சன ரீதியாக கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்கீங்க.
விமர்சனங்கள் பண்ணுங்கள். ஆனால் அவருடைய அரசியல் பயணம் என்ன வாக்குறுதி கொடுக்குது அதை விமர்சனம் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் அடிக்கிறதுங்கிறது வந்து அந்த இலக்கே கிடையாது, இருக்கக்கூடாது. அது இன்றைக்கு அவர் பேசும்போது அந்த வழியிலோட தன் குடும்பத்தை வச்சு பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி வச்சு குடும்பத்தில் விட்டு என்னை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய அந்த அதான் நல்ல பேர் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறத அந்த ஒரு இதை வந்து எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கும்போது தான் அந்த கனெக்ஷனை உடைக்க முடியாதுன்னு சொல்கிறார். அதான் விஷயம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் குடும்பத்தில் யார் குடும்பத்தில் இல்லை பிரச்சனை. நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசும்போது கூட இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பேசப்பட்ட விஷயமும் உண்டு. அது அந்த ரிசப்ஷனுக்கு அந்த நடிகை கூப்பிட்டு வந்து இதை பற்றி விஷயங்கள் பேசும்போது கூட அதை தவறுன்னு சொல்கிறாங்களே, நம்மளும் அதை தான் சொல்கிறோம். அது நியாயப்படுத்த விரும்பலை. பட் அது ஒரு ட்ரிகர் பண்ணாலும் எமோஷனல் அவரும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டார். பட் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன்னு இருக்கார். ஒரு முடிவு எடுக்க போகிற எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள். பட் இங்கே வந்து சொல்லும்போது எந்த பிரச்சனை இல்லை குடும்பத்தில், இது ஏன் அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து எல்லாருமே அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. பட் அதை வச்சு அடித்த ஒரு எமோஷனல் இன்னைக்கு சொன்னார். ஸோ பல வகையில் ஜனநாயகம் முடக்க பார்த்தாங்க, அடிக்க எப்படியாவது விஜய்கிட்ட வார்த்தையை வர வைக்கணும். ஏன்னா தலைவா படத்துக்கு கொடுத்தாரு, குரல் கொடுத்தாரு. அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய வந்து ப்ராப்ளம் உருவாச்சு, சர்க்காருக்கு உருவாச்சு. பட் அன்றைக்கி ஒரு நடிகராக இருந்தார், சமாளிச்சார், வெளில வந்தது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவராக மாதிரி இருக்கும்போது இவருடைய வாய்ஸ் அதிகமாக போகுது. ஜனநாயகன் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுங்களேன், இவர் எந்த ஊருமே போக வேண்டியது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு படங்க அது போய் மக்கள்கிட்ட பேசியிருக்கோம். அதனால தான் முடக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒன்று முடக்கப்பட்டு வந்து கடைசியில் பர்சனலாக குடும்பத்தையும் இழுத்து வச்சு அடிக்க பார்த்தாம்போது அந்த எமோஷனலாக கண்கலர் இதையும் தாண்டி நான் வருவேன். அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களில் போய் நான் வீட்டுக்குள்ளேயும் போகலைன்ற திரும்பி அதான் அழுத்தமாக சொல்கிறார். வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ உங்கள் மகனாக, அண்ணனாக, தம்பியாக, தோழனாக, நண்பனாக அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லும்போது மக்கள் இங்கே உங்களுடைய அன்பை இன்னும் அதிகமாக கட்டுறாங்க, ஆதரவு கட்டுறாங்க. தென் மாநிலத்தில் நீங்கள் எப்போவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அந்த மண்ணுடைய வாசனையே வேற, மக்களுடைய அன்பே வேற. திருநெல்வேலி தெறிக்க விட்டார் பார்த்தீங்களா, திருச்செந்தூரில் சூரசமூகம் நடக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியில் பார்க்க முடிஞ்சுது. இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது கூட்டம் ரைட்டு லெஃப்ட்டு மேலேன்னு ஏன்னா இந்த கூட்டம் எப்படி அன்பால் சேர்ந்தது, எப்படிங்க பணம் கொடுத்தோட கூட்டம் வரமாட்டேங்குதுங்க. வந்து நிற்கிற மாதிரி இன்னும் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. பட் இந்த கூட்டம் வெயிட் பண்ணுதுங்க, வருது, பார்க்க வராங்க. இது என்னென்னா சினிமா நடிகன்றாங்க. சினிமாவை நடிகிற அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வரும்போது பார்ப்போம், இல்லைன்னா பலன்ட்டு போயிடுவாங்கல்ல. மாலையை கொடுக்குறது, அந்த பாடி கார்ட்ஸ் தூக்கிறது, என்னென்ன வருதுன்றதை பார்க்குறது. ஸோ கரூர் சம்பவத்தை மெயினாக எடுத்தார் இன்றைக்கி வேறு பார்க்கும்போது. அதை வச்சு எப்படியாவது விஜயை காலி பண்ணணும்னு பார்த்தாங்க. அதையும் தாண்டி வந்தேன். ஜனநாயகம் அடிக்க முடக்க பார்த்தாங்க, தாண்டி வந்தேன். மக்களை நீ பிரிக்க பார்த்தாங்க, குடும்பத்து விஷயங்களை உள்ளே வச்சு அடிக்க பார்த்தாங்க, அதையும் நான் தாண்டி வந்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு அந்த மனிதனுடைய வழி ஏதோ வந்திருக்காருங்க, ஏதோ பண்ணணும் வந்துட்டார். நம்ம திரும்பி நான் சொல்கிறது, அவர் நடிச்சிருந்தா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், விட்டுட்டு வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ஏதோ நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் வந்திருக்கும் போது நீ அரசியல் ரீதியாக நீங்கள் அவர்கிட்ட ஃபைட் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் இருக்கிறது தப்பே கிடையாது. மக்கள் நீ என்ன தான் எலெக்ஷன் முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன அடித்தாலுமே மக்களுடைய இறுதி முடிவு தானே. எவ்வளோ கோட்டி சொல்ல இருந்தாலும் கடைசியில் மக்கள்கிட்ட தானே கையை கூப்பி வாக்கு போடுங்க ஒரு தடவை அப்படின்னு எல்லா பேரும் கேட்குறாங்க இல்லையா. அவங்க தானே எஜமானர்கள் இருக்காங்க, அந்த எஜமானர்களுடைய முடிவு தானே வரும். அப்படி தனிப்பட்ட முறையில் நீ அடிக்கிறது வேறு. மக்களுக்கு இது எல்லாமே தெரியும். மக்கள் சின்ன குழந்தையில இப்போ கிடையாது, கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க யார் யாருன்றது. நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது கூட சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு நாங்கள் வாக்கு போட்டோங்க, வந்தாங்க, ஒன்றுமே செய்யலைங்க, இது செய்கிறாங்க ஒன்றும் கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரும்போது 2 மாதம் மட்டும் தான் வர்றாங்க, சந்து முந்தனவங்க அப்போ தான் தெரியுது. அதான் தம்பி வர்றாரு, நிறைய விஷயங்கள் வருது, நான் படம் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, நேர்லேயும் நிறைய சொல்கிறாரு. செய்கிறாரு இல்லைன்னு பார்ப்போம், செஞ்சால் நான் ஆதரவு தர போகிறேன், செய்யலைன்னா அடுத்து தூக்கி அடிச்சிட போகிறோம். மக்களோட இதுதானே உண்மை, இதுதான் நிஜம். இதுதானே மக்கள்கிட்ட கேட்குறாரு, தலைமணி கேட்குறாரு, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. கண்டிப்பாக மக்கள் உணர்வாங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறாங்க. உங்கள் பணத்தை கொள்ளையடிக்க நான் வரலன்ட்டாரு. பட் இது சம்மந்தமாக வாக்கு கேட்க முடியுமா யாருனாலையுமே, போல்டாக என்ன மாதிரி அப்படின்ட்டு அது சவாலும் விடுறாரு. அப்போ உங்களுக்காக செய்ய வந்த ஒருத்தரை நீங்கள் சுற்றி அடிச்சிங்க அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க எல்லா பேருமே. அவர்களுடைய வாக்கு தான் இன்றைக்கி ஒரு பொன்னான வாக்காக இருக்குது. ஸோ எந்த தீர்ப்பு கொடுக்க போகிறான்னு பார்ப்போம். ஆனால் அவருடைய ஃபீல் இன்றைக்கி மேடைக்கு மேடை இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதான் சார், மக்களை பார்க்கும்பொழுது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ருத்ரதாண்டவமாகவும் அவர் மாறினதும் ஆடினதும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதான் சார், இந்த வழி நடுக இருக்கக்கூடிய அந்த அன்பு, நீங்கள் சொல்கிற மாதிரி இளநீர் கொடுக்குறதா இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தூக்கி எறியதா இருக்கட்டும், அவர் பிடிச்சிக்கிறாரு, தர்பூசணியை உள்ளே போட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி கப்பு கொடுத்துருக்காங்க, குழந்தைய அவர் தோல் மேலே சுமந்து, இந்த அன்பை ஒரு வழியில் பார்க்கும் பொழுது நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது பின்னாடி அந்த இருசக்கர வாகனங்களை தொடர்ந்து பின்தொடரக்கூடியவங்களுக்கு இது விஜய் அவர்கள் தான் சார் பின்னடைவு. அவங்க நடக்கக்கூடிய அந்த விபத்துக்கள் விஜய்க்கு பின்னடைவுன்றது ஏன் அந்த தொண்டர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது? தெரியுதுங்க,
தெரியுது, பட் கட்டுப்படுத்த முடியல அவங்களால. அந்த 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 ஆவலையும் ஆர்வத்தையும் அவங்கள மீறி வர்றதா தான் தெரியுது. நம்மளும் நிறைய இதில் லாஸ்ட் வீடியோ கூட நான் பேசியிருக்கேன், விஜயும் பேசியிருக்காரு. ஸோ உங்களால் அந்த பாதிப்பு விஜய்க்கு வருது. மதுரையில் அந்த கம்பியில் ஏறி போய் நின்றதெல்லாம் ஒரு வழக்கு பதிவுப்பட்டது. உங்களால் அவருக்கு சிரமம் தர, அவரால் அவருக்கு சிரமம் இருக்கா? உங்கள் பார்க்க தான் அவர் வர்றார், உங்களை நம்பி தான் வர்றார். அப்போ நீங்கள் தான் அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு நீங்கள் உருவாக்கணும், நீங்கள் தரணும். உங்கள் பாதுகாப்பு உங்களுக்கே பண்ணும்போது மேற்கொண்டு அவருக்கு தான் பிரச்சனை வருது. ஏற்கனவே விஜய் எங்கடா அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கடா வரும், இங்கே பைக்கில் விழுந்தானா, இங்கே காரில் விழுந்தானா, மேலே ஏறினானா, இப்படி பார்க்கும்போது நீங்கள் அப்பைக்கப்போ அடுத்து விஜய் வரும்போதெல்லாம் நீங்கள் பண்ணால் இப்படி ரசிகர்கள் கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஆர்வத்தை குறைச்சிக்கணும். நீங்கள் பாருங்கள், வெற்றியை கொடுங்க. வெற்றியை கொடுத்தா சந்து மூணு வீட்டு வாசல் வந்து நிற்பார்ல அடுத்து. அப்போ நீங்கள் தோளில் கை போடுங்க, கையை பிடிங்க, ஃபோட்டோஸ் எடுங்க, வீட்டுக்குள்ளே கூட்டு போய் காஃபியை கொடுங்க. இவ்வளோ விஷயங்கள் விஜய் பண்ணுவார் அடுத்து. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவர்கள் தான் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஆனால் அவரோட ஆர்வத்தை அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியல. விஜயை பார்த்தோன்னே தானாக வருது, என்னங்க பண்ண முடியாது. பட் அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்க தான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அதான் சார், இந்த சாலை விபத்துக்குள்ள அவருக்கே ஒரு பின்னடைவுன்னு தெரியும். அவரும் வந்து ஒரு மனக்கசப்போடு தான் அந்த இடத்த விட்டு நகர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவரும் கண்டிப்பாக இந்த தகவல் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி இன்னைக்கு கொத்துக்கா விழுறதையும் அவர் பார்த்துருப்பாரு. அவரும் மனவேதனை தானே சார் இருப்பார். ஏன் அப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இல்லைம்மா. அது அது வந்து நீங்கள் சொல்கிறது நிஜம். அவர் இறங்கியும் போக முடியாதுங்க. இறங்கி போய் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பார்த்தாருன்னா திடீர்னு ஒரு 200 பேர் சேர்ந்தாங்கன்னா அங்கே யார் இருக்கானே தெரியாதுங்க இல்லையா? கரூர் சம்பவம் கூட்ட நெரிசலில் யார் என்னன்னே தெரியல. ஸோ விசாரணை போயிட்டு தானே இருக்கு. இப்போ அந்த மாதிரி சம்பவம் வந்துடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாரு, இறங்க முடியல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு டேட் கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க, கொடுக்குறீங்க. திடீர்னு பார்த்தா அந்த டைம் நெருக்கி கொடுக்குறீங்க. 12 to 1 வில்லிவாக்கம், 2 to 6 டி நகர், 1 to 2 பிரேக்கு ட்ராவல். நம்ம போனாலே 3/4 மணி நேரம் ஆகுங்க. இப்போ அவர் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ 1 to 2 டி நகர் போனால் எப்படி போக முடியும் அவர்னால? இது எல்லாரும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அடிக்கும்போது வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இந்த சம்பவங்கள் இவர்கள் வர்றதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கணும். அவர் வந்து இறங்கியும் போய் பார்க்க முடியாது, ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. கீழே வந்து ஏங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கீழே விழுந்தாலே போகும்போது உங்களை பார்க்க வந்துடும்போது ரொம்ப வேதனையாக தானே இருக்கும். அதை கண்டிப்பாக அதை வந்து கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர். ஓகே, அது கஷ்டமான விஷயம்தான். அதை இவர்கள்லாம் குறைச்சிக்கணும்னு தான் சொல்லிக்கல விரும்புகிறோம். சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட விஜய் பிரச்சாரத்தை வேகமாக சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. அடுத்து கன்னியாகுமரிலாம் கேள்விப்பட்டு இருக்கோம். ஆனால் இந்த பக்கம் இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும் பொழுது கூட தாவேக்கால இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி எடுத்து அது எப்படி அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த நேரத்தில் குறிப்பிடும் போது சில தவறுதலாக சில வேர்ட்ஸ் கூட மாறலாம். இப்போ சார் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணாங்க நம்ம ஓட்டர் ஐடிக்கலாம், அது நிறைய குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்லாம் நீங்கள் பண்ணணும் எப்படி தெரியும் நமக்கு அதை. பட் அந்தளவுக்கு ஒரு சிரமம் இல்லைன்னா கூட பட் அதையும் தாண்டி வந்து சில மிஸ்டேக்கு இயல்பாக நடக்க தான் செய்யும். அப்படி பார்த்தோன்னா வில்லிவாக்கல் ஆதவர்ஜனா கூட முன்னாடி வந்து என்கொயரியில் போனாங்க. இப்போ அது செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கே 2 இடத்துல 2 மாதிரி சொல்லப்பட்டது. அப்புறம் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்த விஷயங்களை பார்க்கும்போது அனலைஸ் பண்ணி ஓகே பண்ணாங்க அதை. பட் இப்போதைக்கு எடப்பாடி தொகுதியில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து சரி செய்யப்படும் நினைக்கிறேன். 233 தொகுதி தான். பட் அதுக்குள்ளே டம்மியல் போட்டிருக்காங்க, அது வேண்டிய ஏற்பாடு போய்கிட்டு இருக்கு அதை. ஓகே, பட் இருந்தாலும் அது முடியலன்னு கிடையாது. பட் அவர் அவசரத்தில் ஒரு ஆர்வ குளரில் ஏதோ சின்ன விஷயங்கள் மிஸ்டேக் இந்த பசங்களுக்கு தெரியல. இவ்வளவுதான் நாலேஜ்ன்றாங்க சார். இவங்க இதுதான் இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க எப்படி அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு விமர்சனத்தை தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அதுதான் ஒரு சில பேர் பண்ணக்கூடிய செயல். இப்போ தான் சொன்னோம் நம்ம விஜயத்திலலாம் வந்து உழுவும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். பட் அது கூட சரியான முறையில் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. பட் அது ஏன் நடந்தது அப்படிங்கிற விஷயம், ஒரு மிஸ்டேக் ஏன் நடந்தது அதே கவனிக்காமல் விட்டாங்க. இப்போ அதனால் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து நிற்கிது பார்த்தீங்களா இல்லையா? மற்றவர்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. பட் அதை வந்து தவிர்க்கணும். இனிமேலாக தவிர்த்து நீ செயல்படுங்கன்னு தான் சொல்லிக்கல முடியாது. ஓகே, உட்கட்சி பூசல் அது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? திருத்தணின்னு நினைக்கிறேன். அங்கே சத்யகுமார்னு ஒரு வேட்பாளர், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளோட அவர் ரொம்ப இணைஞ்சி பணியாற்றலை அப்படின்ற ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. தூத்துக்குடி எல்லாருமே எதிர்பார்த்த தூத்துக்குடி அஜித் அவர்களுக்கு சீட்டு வழங்கலை. அங்கேயும் சில முரண்கள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தாவேகா ஆதரவாளர்களே அவங்களுக்கு எதிராக, அதாவது விஜய் அவர்களோட நண்பருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்றதுமே நம்மளால பார்க்க முடியுது. உண்மைங்களா என்ன நடந்துகிட்டு இருக்கு தாவேகா உள்ள? இல்லை, சில உட்கட்சி பூசல் எல்லா கட்சியிலுமே இருக்கு. கண்டிப்பா அது இல்லாத கட்சியே கிடையாது. சரி, இப்போ இருக்கிற டிஎம்கே கூட்டணிலையும் இருக்கு. மிகப்பெரிய ஒரு தலைவர் இன்ன வரைக்குமே ஆசோலேஷனில் போயிட்டு இருக்க விஷயம்னு பார்க்கப்படுது. வெளில வந்துருவோன்னு சொல்லப்பட்ட விஷயம். காங்கிரஸே வெளில வர்றது மாதிரி இருந்தது. வந்திருந்து டிவிகளை பிறந்தாங்கன்னா வேற வாய்ஸ். அது சில உட்கட்சி பூசலில் தான் அதே 2ஆக உடைக்கப்பட்டுச்சு. ஒரு கோஷ்டி இந்த பக்கம் ஒரு கோஷ்டி இந்த பக்கம் செயல்பட்டு அதுதான் இன்னைக்கு வந்து விஜய் சொல்லியிருக்காரு. அதை
இன்றைக்கும் காங்கிரஸ் ஆதரவோட தான் நம்ம இருக்கோம், அதாவது இருக்காங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. அப்போது இந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு சில தொகுதியில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கே தான் இப்போ தெளிவாக சொன்னது என்னென்னா 234 தொகுதி இந்த விஜய் முகத்தை மட்டுமே தயவுசெய்து பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது காரணமே இதுதான். பட் சில காரணங்களை தவிர்க்க முடியல. இப்போது நேற்று வந்தவர்களுக்கு கூட ஒரு சீட் கொடுக்கப்பட்டதும் ஒன்று இருக்குது நிறைய தென் மாநிலத்தில், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் இப்போ அங்கே தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் நிற்கிறாரு. பட் சம்மந்தப்படாத ஒரு தொகுதி தான். நம்மளே கேட்டோம், ஏன் விஜய் அவர்கள் அங்கே தூக்கி அடித்தாங்க, மயிலாப்பூரை விட நிற்க வச்சிருக்கலாம் அவரை, அவர் சம்மந்தப்பட்ட ஏரியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு மாற்றம் தேவை, ஒரு விஷயம் நடக்கட்டும்ங்கிற அளவுக்கு ஒரு இது கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. விஜய் நண்பர்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆனால் அங்கே ஸ்ரீநாத்தும் அவர் நிர்வாகிகளுடைய கோஆப்ரேஷனில் உள்ளுக்குள்ளே இறங்கணும். பட் அங்கே கொஞ்சம் இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படும். அஜித் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ண தகவல் இருக்குது, கொடுத்துருந்தால் மிக சிறப்பாக இருந்ததுக்கு டஃப்பாக இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா அங்கே யாருடைய கோட்டைங்கிறது தெரியும். இப்போ டஃப் கொடுத்துருக்கலாம். ஏன் ஸ்ரீநாத் இங்கே நிற்க வச்சாருங்க ஒரு கேள்வியும் இருக்கணும், மறுப்பதற்கு இல்லை. சில தொகுதிக்கு முரண்பாடு இருக்குது. அதன் மூலமாக தான் நீங்கள் உட்கட்சி பூசல் அவர்கள் வேலை செய்யணுமா செய்ய வேணாமா, இவ்வளோ கஷ்டப்பட்ட நம்ம ஏன் விஜய் தலைவருடைய பண்ணிட்டாருங்கிற ஆதங்கம் இருக்குது. ஒரு முறை சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், ஆரம்ப கட்டம் தானே. இதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போய் உங்களுடைய இலக்கு என்ன, அங்கே வேட்பாளர் இல்லை, நீ விஜய் மட்டும் நீங்கள் பாருங்கள். அவர் நீங்கள் உட்கார வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். இப்போ அவர் நடந்து போகிறேங்கிறாரு, டீ கடைக்கு போய் நான் ஓட்டு கேட்குறேன்றாரு, பெட்ரோல் பங்கு போகிறார், பஸ் ஓகே, அது நல்ல விஷயம், நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அதற்குள்ளே விஜய் ரசிகர் நிறைய 33 இடங்களாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு வேட்பாளர் நியமிக்கிட்டாங்கல்ல, நீங்கள் அவரோட நீங்கள் ஒன்றா சேரணும். அங்கே விஜய் தான் நீங்களும் கூப்பிட்டு சமரசம் பண்ணுறதுக்கு இப்போ நேரமாக இருக்குது கிடையாது. அங்கே இருக்கிற நிர்வாகிகளோட இவரை தான் ட்ராவல் பண்ணணும். எனக்கு கூட அங்கேருந்து ஒரு வீடியோ நான் பேசும்போது அந்த தொகுதியை சேர்ந்த விமர்சகர் கூட ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். தயவுசெய்து விஜய் அவர்கள் நியமிச்சிட்டாங்க, ஓகே, இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் செயல்படுத்துகிறார், அது வேண்டாம். ஒரு தொகுதி எதுக்கு தானே இழக்கணுமா, அதை முயற்சி நாங்கள் இருக்கோம் ஓட்டு போடுறதுக்கு, அவரோட நிர்வாகிகளோட சேர்ந்து பயணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பேசின வீடியோவுக்கும் அவங்களுக்கு கருத்துக்களை பதிவு போடுறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க ஒரு அந்த ஒரு ஆதத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்க. அப்போ அந்த சத்யகுமார் தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் மக்களோட மக்களாக அந்த விசுவல், ஏன்னா அவர்களுக்கு தான் தொகுதி தெரியும், உங்களுக்கு ஏரியா பூரா, அப்படி அவங்களுக்கு கூட்டு தானே நீங்கள் போகணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் திடீர்னு போகிறதுன்றது வேற. அப்போ அந்த ஸ்டார் கேண்டிடேட் வரக்கூடிய இடங்கள் தான் இந்த முரண். எஸ், ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் தனியாக போகணுன்னா உங்களுக்கு பின்னாடி இல்லையாங்கிற அளவுக்கு மற்ற விமர்சகர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த தவறையை நீங்கள் படித்தவர் தானே, வக்கீல் தானே, அப்போ நீங்கள் அந்த நூலுடைய இணைஞ்சு நீங்கள் போனால் சிறப்பாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன உட்கட்சி பூசல் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயே ஓட்டு உடையப்போ அதை தான் சொல்லியிருக்காரு, அவர்களே ஓட்டு போடாமல் அந்த ஜம்ப் பண்ண போகிறான்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த எலெக்ஷன் தாறுமாறான எலெக்ஷனுங்க. என்னுடைய இந்த வயசில் நம்ம இப்படி ஒரு எலெக்ஷன் நம்ம பார்க்கவே இல்லை, கேள்விப்பட சந்திக்கவும் இல்லை. சரி, இந்த எலெக்ஷன் கடுமையான ஒரு போராட்டம் இருக்குது. இதுக்கு மீறி விஜய் ஒரு சென்டர் பாயிண்டில் நிற்க போகிறாரு. ஓகே, மெஜாரிட்டி மட்டும் யாருக்கும் வரலன்னு நீங்கள் சொன்னது மாதிரி இங்கே ஒரு கிங்காகவும் ஒரு கிங் மேக்கரும் விஜய் இருப்பார். ஓகே, என்ன உட்கட்சி புதுசாக இருந்தாலும் சரி, சில தொகுதியில் மாறுபட்டு இருந்தாலும் சரி, போக சரியாக போயிடும். விஜய் கூடிய சீக்கிரம் விஜய் ஒரு இன்டர்வியூ ஒன்று ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஓகே, அது வரப்போகுது, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரப்போகுது, அது நீங்கள் பார்க்க போகிறாங்க. அது பார்த்ததுக்கு பிறகு இந்த கேள்விக்கு இடம் இருக்காது, உட்கட்சி பூசல் வராது, எல்லா பேரும் ஒன்றாக இணைந்து அவருடைய வேட்பாளர் அத்தனை பேருக்கும் ஒரு ஆதரவு தருவாங்க. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப எழுச்சிகரமான உணர்ச்சிபூர்வமான விஷயங்கள் அதில் வரப்போகுது. அப்போ அதன் மூலமாக நீங்கள் கருத்துக்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். அது வரும்போது மற்ற எல்லாமே அப்படி கண்ணாமூலாம் பிதுங்கி போய் தான் இருக்க போகிறாங்க. அது ஒரு சம்பவம் நடக்க தான் போகுது. அது 4 மணி நேரம் நேர்காணல் கேள்விப்பட்டோம் சார். எத்தனை மணி நேரம் நேர்காணல், யார் எடுத்திருக்காங்க, என்ன நடக்க போகுது, என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? இல்லை, ஒரு சேட்டலைட் தான் எடுத்துருக்குது. அது சம்மந்தமான விஷயங்கள் இப்போ என்னென்னன்றதை நம்ம சேகரிச்சிட்டு இருக்கோம். அது வரும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வர்றது மாதிரி ஒரு சார்ட் இருக்குது ஒன்று. அதை ஓகே, விரைவில் ஏப்ரல் 23க்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக வருது. ஒரு தாறுமாறான ஒரு இன்டர்வியூ. அதில் விஜய் நீங்கள் இது வரைக்கும் பேசலை, நீங்கள் அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருந்துட்டு போயிட்டு வந்தவரை வீட்டை விட்டு வா நீங்கள் வந்துட்டார். நீங்கள் ரோட் ஷோ பெருமிஷன் தர மாட்டீங்க, நீங்கள் பிரச்சாரத்துக்கு பெருமிஷன் தர மாட்டேங்கிற, மக்களை சந்திக்கணும், இங்கே குண்டை வெட்டுறது, குழியை வெட்டுறது, பேரிகார்டை போடுற அந்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ விஷயங்களை மீறி தான் போகிறார். அந்த நேர்காணலில் அவருடைய குரல் அப்படி ஒலிக்கும் போது நீங்கள் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்க போது நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் தான் நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த கர்ஜனை தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் குறுகிய நாட்கள் இருக்குது, இன்னும் எப்படி செயல்பட போகிறாங்க, இன்னும் களம் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக சார், இதுக்கு டைம் இல்லை, ஆனாலும் இறங்கி போகிறாரு.
கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் வேட்பாளர்களில் ஒருங்கிணைந்து வச்சு தான் இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பண்ணின அந்த ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாரு. எல்லாத்துலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ. பட் போகிறது நினச்சா கூட அவரை வந்து அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் முன்னாடி அங்கே போங்க இங்கே போங்க இந்த டயத்துக்கு போங்கன்னா போக முடியாது, அவரால் போக முடியாது, சாதாரண நாட்களே போக முடியாது. ஆனால் நீங்கள் எஸ்ஓபின்னு ஒன்று போட்டு விட்டு மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் இவ்வளோ பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு சொல்கிற டயத்தோட எக்ஸ்ட்ரா போகிறாங்க, சொல்கிற ஏரியாவோட போயிட்டுருக்காங்க, பிரச்சாரம் பண்ணுற போது விஜய்க்கு மட்டும் அந்த கட்டுப்பாடு என்ன காரணம்? ஏன் நிபந்தனைகள் அவ்வளவு? அவரும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்திருக்காரு, சாதாரண மனிதர் தானே, இவர்கள் மாதிரி தானே அவரும். விடுங்க, போட்டோம், பார்க்கட்டும், பேசட்டும், மக்களோட ஆதரவு வந்து காட்டிட்டாரு. எதற்கு இந்த நடுக்கம் எல்லாருக்குமே? வரல ரெண்டாவது விஷயங்க, யார் வந்தாலும் சந்தோஷம்தான். பட் அதுக்கு முன்பாக சுற்றி நீங்கள் வந்து விஜயை டார்கெட் பண்ண வேண்டாம். பட் அவருடைய பிரச்சாரம் உண்மையிலே இனிமேல் போகிறதுக்கு வந்து ஸ்பீட் கொடுத்துட்டாரு. மக்களாக வந்து ஐக்கியமாயிட்டார், இறங்கிட்டாரு. பட் இன்னும் நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அனுமதி கிடைக்கல. அதனால் பர்டிகுலராக ஒரு ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அத்தனை வேட்பாளர்களையும் ஒருங்கிணைத்து வச்சு ஒரு அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட வாக்கு சேர்க்குற மாதிரி தான் ஒரு பொசிஷன் இருக்குது. அது போக போக தெரிய வரும். சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கமாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைச்சலாம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.